முதலாவது நம்முடைய மத்தியிலே அம்மா சமாதானம் அவர்கள் தங்களுடைய சாட்சியை கொடுத்திருக்கிறார்கள். போன வெள்ளிக்கிழமை துவங்கி அதிக பலவீனமானேன், பலவீனத்திலும் ஆண்டவர் எனக்கு பலனை கொடுத்து இப்போது ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி எழுந்து நிற்க கேட்கிறேன். கர்த்தர் அம்மாவை ஆசீர்வதிப்பார்கள். மற்றும் கூட நம்முடைய மத்தியிலே அருமையான தாயார் திரேசா தேவி அவர்கள் எழுந்து நிற்க அம்மாவை கேட்கிறேன். கடந்த வெள்ளிக்கிழமை நானும் கூட பலவீனமாய் போனேன். பயங்கர தலைவலினால் பாதிக்கப்பட்டு பயங்கரமாக வாமிட் செய்து அந்த நாள் முழுதும் நான் அதிகமாக பாதிக்கப்பட்டேன். என்னை உடனே மருத்துவமனைக்கு சீக்கிரமாய் கொண்டு சேர்த்தார்கள். போதகரிடத்திலையும் ஜெபிக்க கேட்டிருந்தோம். கர்த்தர் இன்றைக்கு என்னை சுகபத்திரமாக ஆண்டவர் ஒன்றுமில்லை என்று ஆலயத்துக்கு கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் பெரியவராக இருப்பார். அருமையான மகள் மேரி ஜோசப் அவர்கள் நம்மிடத்திலே ஒரு சாட்சியை கொடுத்திருக்கிறார்கள். எழுந்து நிற்க நான் கேட்கிறேன். அருமையான சகோதரியே ஒரு பிரதான சாட்சியை கொடுத்திருக்கிறார்கள். பல காலங்களாக ஒரு பழைய காரை வைத்து கொண்டு நான் பயங்கரமான கஷ்டங்களை பட்டேன். கடந்த 2 நாளைக்கு முன்னே எனக்கு ஆண்டவர் கிருபையினால் ஒரு நபர் முன் வந்து எனக்கு ஒரு வாகனத்தை புதிதாகவே வாங்கி கொடுத்து இப்படியாக என்னை வாழ்த்தி இருக்கிறார்கள் என்று கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். கர்த்தர் பெரியவர். பிரியமானவர்களே, நேற்று தினத்திலே மகிழ்ச்சியோடு என் வீட்டுக்கு வந்து அவர்கள் தங்கள் சந்தோஷத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோம். தேவன் இப்படி இந்த சகோதரிக்கு செய்த நன்மையை, குடும்பத்துக்கு செய்த நன்மையை நான் வாழ்த்துகிறேன். மகள் ரதி அவர்கள் ஒரு சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். கடந்த வாரத்தில் நான் பயங்கர என்னுடைய நெக் ப்ராப்ளமோடு, கழுத்து வலியோடு நான் வந்தேன். ஆலயத்திலே நாம் ஆராதனை முடியும் வேளையிலே பாஸ்டர் முன்புறத்திலே எல்லாரையும் கூப்பிட்டு ஜெபிக்கிறதற்கு அழைப்பு கொடுத்த போது பயங்கர வலியோடு கூட தான் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி முன்புறத்தில் வந்தேன். எல்லாருக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணி எனக்காகவும் பாஸ்டர் கரம் வைத்து ஜெபிக்கும் போது அந்த வலி எங்கே போனது என்று தெரியாத அளவுக்கு இன்று வரைக்கும் நான் சுகமாக இருக்கிறேன் என்று தங்கள் பெரிதான ஒரு சாட்சி கொடுக்கிறார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்தும். அவரே அந்த சுகத்தை கொடுத்தார். மற்றும் இன்னும் ஒரு சாட்சி நம்முடைய மத்தியிலே அருமையான தாயார் சவரி செல்வம் டேனியல் அவர்கள் இப்போதான் சில மாதங்களாக நம்முடைய திருச்சபையிலே அவர்கள் வாரந்தோறும் தவறாமல் வருகிறார்கள். அம்மா சவரி செல்வம் அவர்கள் கடந்த வாரத்திலே ஆராதனை முடிந்து மாலை வேளையிலே வீட்டுக்கு போய் திடீரென்று பிரெயினில் ஒரு ஸ்ட்ரோக், அதன் மூலமாக மருத்துவமனையிலே ஐசியூலே சேர்க்கப்பட்டார்கள். கடந்த ஒரு 3 நாட்களுக்கு முன்பு நான் அவர்களை மருத்துவமனையிலே ஐசியூவில் போய் சந்தித்து வந்தேன். கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். பிரியமானவர்களே, இவர்கள் 2 சாட்சி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர்களுடைய பில் ஏறக்குறைய 5000 வெள்ளி, 480 வெள்ளி அவர்களுக்கு செலவானது. எங்களுக்கு வசதி கிடையாது. நான் மருத்துவமனையில் இருக்கும்போது ஐயா என் கையை பிடித்து கொண்டு சொன்னார், நாங்கள் என்ன செய்வோம் என்று தவித்து கொண்டு இருக்கும்போது அங்கே உடனே எங்களை அந்த சோஷியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். நாங்கள் ஜபத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஐயா சொல்லுகிறார். அவர்களிடத்தில் சொன்னபோது எனக்கு ஒரு செலவு இல்லாமல் எல்லாவற்றையும் அவர்களே பார்த்து கொண்டார்கள். இது என்ன ஆச்சரியம் தெரியுமா என்று ஐயா பயங்கர சந்தோஷத்தோடு என்னிடத்திலே தெரிவித்தார்கள். இது தேவனால் உண்டானது என்று கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் ஆமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர்.